சாமி ஆடி எப்படி இருக்கணும்? உடம்புல சாமி இருக்கு, நான் சாமி ஆடுறேன். சாமி ஆடி அருள்வாக்கு சொல்றேன். அந்த சாமி முழுமையா என் மேல நிக்குது. உண்மையா பேசுது. அப்ப நான் எப்படி இருக்கணும்? அதை நான் அறிஞ்சது அறிவோம் நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். அது ஏங்க சாதாரண மனுஷனுக்கும் சாமியை அடிக்கும் எப்படி இருக்கணும்னு அது ஏங்க? அது தேவையா? எல்லாரும் போல விரதம் பிடிச்சி தெய்வத்தை வணங்கி பூசை புனஸ்காரங்களை நம்மளால முடிஞ்சதை செஞ்சு வர்றதானுங்க. நீங்கள் என்னங்க புதுசாக சொல்ல போகிறீங்க சாமியாடி எப்படி இருக்கணும் அப்படின்னு? அதை தான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி, சாமியாடி எப்படி இருக்கணும்? இப்போ என் மேலே ஒரு சாமி வந்துருச்சு அப்படின்னா, நான் இந்த தேகம் தொட்ட நாள் முதல் கடைசி வரைக்கும் நான் அந்த தெய்வத்தை கொண்டு அணைச்சி அந்த தெய்வத்தோட அருட்பார்வை என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நான் சாமி ஆடி தான். என் பேர் சாமி ஆடி தான். அது மாறாது, மாறாத ஒன்று. அப்போ நான் என் தெய்வத்துக்கு நான் விரதம் பிடிக்கிறேன் அப்படின்னா, வருஷத்தில் ஒரு தடவை இல்லாமல் எப்போதுமே சாமி ஆடிங்கிறவங்க ஒரு சில நாட்களை அந்த தெய்வத்துக்கு அர்ப்பணித்து அந்த தெய்வத்திற்காக விரதம் பிடிப்பாங்க. ஆனால் அந்த களரி விழா நேரங்களில் அந்த தெய்வத்துக்கு விழா எடுக்கிற சிறு விழா, பெருவிழா, மகா சிவராத்திரி, புரட்டாசி, வைகாசி, இது மாதிரி ஒவ்வொரு மாதங்களில் ஒவ்வொரு திருவிழா அந்தந்த எல்லைகளில் நடக்கும்ல. அந்த நேரத்தில் எப்படி சாமியாடி விரதம் பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் அறிஞ்ச ஒரு சில விஷயங்களை சாமி ஆடுற பெருமக்களுக்கு நினைவு கூற ஆசைப்படுறேன். சரி, என்ன எப்படி இருக்கணும்? சாமியாடிக்கு முதல் விஷயம் நான் சொல்ற ஒரு 10 விஷயங்களை நினைவு கூற ஆசைப்படுறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, சாமியாடி மட்டும் கங்கணம் கட்டாம விரதம் இருக்கக்கூடாது. நாம காப்பு கட்ட வேணாம், கங்கணம் கட்ட வேணாம், அந்த விரதம் பிடிப்போம், அந்த நேரத்தில் நாம காப்பை கட்டிக்கிடுவோம் அப்படின்னு சாமியாடி அப்படி இருக்கக்கூடாது. விரதம் பிடிக்கிற நாள்ல இருந்து காப்பு கட்டணும். மஞ்சள் எடுத்து, ஒரு வெற்றிலை எடுத்து, ஒரு மல்லிகைப்பூ எடுத்து, ஒரு வேப்பிலை எடுத்து, அழகா அந்த தெய்வத்தை நினைச்சு ஒரு புண்ணிய ஸ்தலங்கள்ல அந்த தெய்வத்தை நினைச்சு அந்த அந்த காப்பை கட்டணும், சாமியாடி கட்டணும். இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு சில எல்லைகள்ல விரதம் பிடிப்பாங்க, நான் காப்பு அந்த கடைசி நேரத்தில் கட்டுவாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி. ஏன்னா நான் வெளியூர்ல இருக்கேன், என்னுடைய தொழில் ரீதியாக நான் காப்பு கட்டி வேலை செய்ய முடியாது. அப்படிலாம் இல்லை. அது சாதாரண மனுஷங்களுக்கு பொருந்தும், ஆனால் சாமியாடிகளுக்கு அப்படி பொருந்தாது. காப்பு கண்டிப்பாக கட்டணும், காப்பு கண்டிப்பாக கட்டணும். ஏன்னா அந்த தெய்வம் உங்க உடல்ல ஊக்கமா முழுமையா நிற்க போகுது. அப்ப அந்த உடலை தயார்படுத்தணும்ல. அந்த உடல்ல அந்த சாமி உட்கார்றதுக்கு ஏதுவாக இந்த தேகத்தை நாம சீரமைக்கணும்ல. அதுக்கு தான் காப்பு கட்டி விரதம் பிடிக்கணும். இது ஒண்ணு. இரண்டாவது என்ன அப்படின்னா, சாமியாடிகள் என்ன நடந்தாலும் விரதம் பிடிக்கிற நாட்கள்ல இந்த போகக்கூடாத ஒரு சில இடங்கள், எப்படி இந்த தீட்டு வீடு, இந்த இளவு வீடுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு 3 வீடு, அந்த வீடுகள்ல அவர்கள் போகக்கூடாது. என்ன நடந்தாலும், எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும், தன்னுடைய ரத்தம், தன்னுடைய சொந்தம், அது அதுல ஏதாவது ஒரு இழப்பு ஆச்சுங்கிறது அது வேற. ஆனா அதை தவிர்த்து வேற எந்த ஒரு இடங்கள்ல இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா காப்பு கட்டிட்டு அந்த இடங்களுக்கு போகக்கூடாது, சாமியாடி போகக்கூடாது. இது 2. மூன்றாவது என்ன அப்படின்னா, சாமியாடி இருக்கிற இடத்துல, சாமியாடி விரதம் இருக்கிற நாட்கள்ல அந்த வீட்டில் இருக்கிற அந்த தாய்மார்கள் அந்த மாதம் ஒரு முறை ஒரு சில நாட்கள் விலகி இருக்கும்போது அவர்கள் அந்த தெய்வத்தை நம்மளுடைய கணவரோ, நம்முடைய பிள்ளையோ, நம்மளுடைய அண்ணனோ சாமியாடி அவர் விரதம் பிடிச்சிருக்காதுங்கிறத உணர்ந்து அவர்கள் கொஞ்சம் விலகி இருக்க வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்க. 4வது, சாமியாடி எப்படி இருக்கணும் அப்படின்னா, சாமி களரி விழா நடக்குது அப்படின்னா அந்த களரி விழா நடக்கிறதுக்கு முன்னாடியே அவர்களுடைய தேகத்தை ஆரோக்கியப்படுத்தணும். சாமி ஊக்கமா ஆடுது அப்படின்னா நாடி நரம்பு உடல்ல நிற்கும். அப்ப அந்த உடலை தயார்படுத்துறதுக்கு ஏற்ப ஒரு சில உடற்பயிற்சிகளை மேற்கொள்றது, அனுதினமும் கொஞ்ச நேரம் சிறிது நேரம் நடக்கிறது, சுவாச பயிற்சி எடுக்கிறது, அது மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா செய்யணும். 5வது என்ன அப்படின்னா, அனுதினமும் இல்லாம வாரத்துல ஒரு தடவையாவது
அல்லது வாரத்தில் 2 தடவையாவது, வெள்ளி செவ்வாய் இல்லைன்னா செவ்வாய் சனி, அந்த 2 நாட்களாவது சாமி ஆடி வரும் மக்கள் தியானம், கண்ணை மூடி தியானம் செய்யணும். ஒரு 10 நிமிஷமாவது தியானம் செய்யணும். அது எந்த சாமி அவர் மேலே வருதோ, எந்த சாமி அந்த அம்மா மேலே வருதோ, ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை முழு மனசா நினச்சி அந்த 10 நிமிடம் நீங்கள் உட்காந்தீங்க அப்படின்னா சாமி முழுமையாக உங்களுக்குள்ளே இறங்கிருச்சு அப்படின்னா உங்களை நிதானப்படுத்தி 10 நிமிஷம் உட்கார்ற உங்களை 1 மணி நேரம் வரைக்கும் 1.5 மணி நேரம் வரைக்கும் உங்களை அந்த தியான நிலையில் உட்கார வைக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் எப்படி அப்படின்னா தெய்வத்தை அதிகமாக நீங்கள் நெருங்க முடியும். தெய்வத்தை அதிகமாக உங்களால் அந்த நெருக்கத்தை, அந்த அந்த தெய்வம் நினைக்கிறத, நீங்கள் நினைக்கிறத பகிர்ந்து கொள்றதுக்கு இது போன்ற விஷயங்கள்லாம் ஏதுவாக அமையும் மனுஷனுக்கு, சாமியாடி வரும் மக்களுக்கு. சரிங்க. 6வது என்ன, சாமியாடி எப்படி இருக்கணும் அப்படின்னா ஏதோ போனோம் வந்தோம் சாமியை கும்பிட்டோம் சாமி ஆடணும்னு வந்துடக்கூடாது. திருவிழாவுக்கு முன் ஏற்பாடுகள் அனைத்தும் சரியா இருக்கான்னு கவனிக்கணும். என்னப்பா அங்காளி வங்காளி பெருமக்கள் எல்லாரும் யாரு என்ன எப்படி எந்த நிலையில இருக்காங்க, எல்லாரும் வர்றாங்களா, அதே சமயம் அந்த சாமிக்கு என்னென்ன எது மாதிரியான விழாக்கள் செய்கிறோம், எது மாதிரியான படையல் கொடுக்குறோம், எது மாதிரியான விழா இருக்கு, எப்படி கரகத்தை சோடிக்கிறோம், எப்படி ஆபரண பெட்டியை சோடிக்கிறோம், எப்படி சாமி அழைக்கிறோம், ஆயுதங்கள் சரியா இருக்கா, இது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து முன்னக்கூடிய அந்த சாமியாடி சரி பண்ணணும். ஏதோ போனோம் ஆளும் பேருமா ஏதோ அங்கே இருக்கிறவங்க 4 பேர் செஞ்சாங்க நம்மளும் போய் நின்னோம் சாமி ஆடணும்னு வர்றது அந்த சாமிக்கு செய்கிற அழகு. ஏன்னா அங்கே இருக்கிற சாமி உங்கள் மேலே நிற்குது, உங்களை செயல்படுத்த போகுது அப்படின்னா அதுபடி நீங்கள் சரியாக நீங்கள் அனைத்து முன்னேற்பாடுகளையும் தவறாமல் சரியாக செஞ்சு முடிக்கணும். சரிங்க. 7வது என்ன, சாமியாடி எப்படி இருக்கணும். 7வது என்ன அப்படின்னா சாமியாடி விரதம் பிடிச்ச நாட்களில் உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களையும், உங்களால் முடிஞ்ச 4 பேருக்கு கேட்டு வர்ற மக்களுக்கு பொண்ணை பணத்தை எதையும் பொருளை எதிர்பார்க்காம தான தர்மங்களையும் உங்களால் முடிஞ்ச ஆச்சார விபூதிகளையும் ஒரு மருத்துவனாக வைத்தியனாக உங்களை தேடி வரும் மக்களுக்கு சேவகம் செய்யணும். சரி. 8வது சாமியாடி எப்படி இருக்கணும் அப்படின்னா என் மேலே வர்ற சாமியை மட்டுமே நான் மனசில் கொள்ளக்கூடாது. அந்த எல்லையில் மற்ற தெய்வங்களோட நிலை என்ன, அந்த தெய்வம் எப்படி வரும், அந்த தெய்வத்தோட கோபக்குறியில் இருக்கா, அந்த தெய்வம் பேசுதா பேசலையா அப்படின்னு தன்னை மட்டும் சிந்திக்காமல் மற்ற தெய்வங்களையும் களரி விழாவில் சாமி ஆடும்போது சாமி அழைக்கும் போது மற்ற தெய்வங்களையும் அந்த உங்கள் மேல் வரும் தெய்வ துணையோட அழைச்சி அந்த எல்லையில் ஏற்றணும். சரிங்க. 8வது திருவிழா முடிக்கிற வரைக்கும் அந்த எல்லைக்கு காவக்காரனா, அந்த ஊருக்கு காவக்காரனா, எப்படி அந்த மக்களுக்கு காவக்காரனா சாமியாடியாகிய நீங்க தான் சுத்தி நிற்கணும். 8 திசையை கட்டி காக்கிற மாதிரி நீங்க நிற்கணும். உங்களை மீறி ஒரு தவறு நடக்கக்கூடாது, உங்களை மீறி ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது. அதுக்கு முழு பொறுப்பு சாமியாடி நீங்களா தரங்க. தெய்வம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது அசம்பாவிதம் நடக்குதுன்னா அதுக்கு முழு பொறுப்பு நீங்க தான். அப்ப உங்க மேல இருக்க சாமியை ஊக்கப்படுத்தி எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காம ஊரை எல்லையை சுத்தி காத்து நீங்க நிக்கணும். சரி. 9வது சாமியாடி எப்படி இருக்கணும். நல்லா எல்லா சாமி ஆடிட்டாங்க, திருவிழா நல்லா அழகா ஆத்தால கொண்டு வந்து சேர்த்துட்டோம், ஐயாவை கொண்டு வந்து சேர்த்துட்டோம், கரகம் ஜோடிச்சு வந்துட்டோம், ஆபரண பெட்டி சோதிச்சு வச்சு வந்துட்டோம். அப்படிங்கிற பட்சத்துல அந்த தெய்வங்களுக்கு அந்த எல்லைகளுக்கு திஷ்டி எடுக்கிற ஆக சிறந்த அதிகாரம் பெற்ற பெருமக்கள் சாமியாடி நீங்க தான். பார்வை திஷ்டி விழுந்திருக்கும் தெய்வத்துக்கு, அந்த எல்லைக்கு, அந்த மக்களுக்கு சாமியை கும்பிட்டு போகும்போது அந்த சாமியாடிகள் என்ன பண்ணணும், ஒன்று நீங்க திஷ்டி எடுக்கணும், இல்லைன்னா அங்கே இருக்க மக்களுக்கு திஷ்டியை எடுங்க அப்படின்னு நீங்க நினைவுபடுத்தணும். ரொம்ப முக்கியமானது. 10வது சாமியாடி எப்படி இருக்கணும் அப்படின்னா சாமி கும்பிட்றோம், இன்னைக்கு களரி விழா முடியுது, நாம் நாளைக்கு போய் காப்பை கட்டி நமக்கு பிடிச்ச அசைவம் நாம் பிடிச்ச மாதிரி குடும்பத்தில் நாம் இருக்கலாம் அப்படின்னு சாமி ஆடிகள் இருக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த எல்லையில் அந்த தெய்வத்தை, உண்மையான தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி 100க்கு 100% பேசுகிற அந்த சாமியாடி களரி விழா இன்னைக்கு நடக்குது அப்படின்னா அந்த களரி விழா அடுத்த மறுபூசை, இந்த ஞாயிறு களரி விழா சாமி கும்பிடுனா அடுத்த ஞாயிறு மறுபூசை இருக்கும்.
அந்த மறுபூசை வரைக்கும் நீங்க விரதத்தை தொடரணும். மறுபூசை கழிச்சு தான் நீங்க காப்பவே விளட்டணும். அப்படியே காப்பை கழட்டினாலும் மறுபூசை வரைக்கும் நீங்க சுத்தமா அந்த விரதத்தை நீங்க தொடரணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சாமினா கட்டுப்பாடு, ஒழுக்கம், சாமி ஓங்கி பேசணும்னா இதெல்லாம் செய்யணுங்க. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.